சார் இந்த முதலீட்டிலே ஒரு வார்த்தையை இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இன்னும் ₹1000 இருந்து ₹10,000 இருக்குன்னா, நீங்கள் 10,000த்தையுமே இப்போ டவுன் சைடில் இருந்தால் கூட எல்லோரும் போடணுன்றது ஒரு முறை. ஆனால் அந்த 10,000 கையில் இருந்தால் 10,000த்தை முதலீடு பண்ண வேண்டாம், 9,000 பண்ணுங்கள், ₹1000 வச்சுக்கோங்க, கேஷாக வச்சுங்க. எப்போவுமே ஒரு கேஷை வந்து சேர்த்துனே வந்தால் ஒரு பெரும் ஃபால் வரும்போது அந்த கேஷ் வந்து உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதுதான் வந்து பெரும் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெகுலராக பண்ணுறது பண்ணிடுங்க, அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் எப்பவுமே ஒரு கேஷை கையில் வச்சுக்கணும். அந்த கேஷ்லேருந்து எந்த ரிட்டர்னும் பெருசாக வராது, நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்தால் உண்டு. இந்த முறை தான் பெரும் வெல்த் க்ரியேட் பண்ணுமா சார், இல்லை நம்ம இருக்கக்கூடிய 10,000 அது பாட்டு போகட்டும்னு விட்டுடலாமா சார்? இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவல். இதுதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து கிரிக்கெட்டை ரொம்ப தீவிரமாக ரசிக்கிறவங்க அல்லது ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கக்கூடிய ஆளுங்கள்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஒன் டே மேட்சோ T20யோ அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அதாவது பால் வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து பேட் பண்ணுறீங்க, ஆஃப் சைடில் ஒரு பால் வந்ததுன்னா நீங்கள் ஆஃப் சைடில் தான் ஆடணும். ஆஃப் சைடில் ஆடினீங்கன்னா எங்கே ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க? ஆஃப் சைடில் தான் ஃபீல்டர் இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் யாரும் 2 பேர் இருப்பாங்களே ஒழிய அங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக வந்த ஒரு விஷயம். பட் இப்போ ஆஸ் அ பேட்ஸ்மேன் நான் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆஃப் சைடில் போடுற பாலை நான் ஆஃப் சைடில் அடித்தேன் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கேப்பை என்னால் எப்போதுமே பிக்கப் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ கேப்பை பிக்கப் பண்ணல அப்படின்னு சொன்னதுன்னா இட் கோஸ் டு த ஃபீல்டர். ஒன்றா ஃபீல்டர் கைக்கு போகிறது, ஸோ எனக்கு ரன் கிடைக்காது, அல்லது ஒரு கேட்சாக போகுது. எய்தர் வே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்விட்ச் ஷாட்டு, இந்த மாதிரியான ஷாட் அல்லது ஸ்கூப் பண்ணுறது, இப்படி ஆடுறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஆஃப் சைடில் இருக்கக்கூடிய பாலை இங்கேருந்து நகர்ந்து லெஃப்ட் சைடில் அடிக்கிறது. இதெல்லாம் ரிஸ்க்கானா கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஆனால் இந்த விளையாடுறவங்க வந்து அந்த நெட் ப்ராக்டிஸில் வந்து இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க.